அடுத்த உத்தரவு கோவில்பட்டி சாத்தூர். ஆடுவது தொட்டில் கட்டி அன்பு தங்கள் போட்டால் என்ன வேண்டும்? கடன் பிரச்சனை, மனை பிரச்சனை உங்களுக்கு இருக்கிறது. இது ரெண்டையும் தீர்த்து வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? கால் ஒன்று வாங்கோ. இந்தாடா, இன்னொரு இடத்துலேருந்து பணம் வரும், அதை வச்சு கொஞ்சம் தொழிலும் பார்த்து தரேன், கடனையும் தீர்த்து தரேன். இந்தா, உன் வீட்டுக்குள்ளே ஒரு அம்மன் தெய்வம் வரும், அது சந்தோஷமாக காப்பாற்று. ஓடியா, இந்தா நல்லா இருப்பா. இந்தா காசு பணம் புண்ணியமாக இருடா. கோவில்பட்டி, கோவில்பட்டியா வா. யாரெல்லாம் வந்தீங்க? ஏன் உங்கள் அம்மா வர மாட்டுக்கு? சண்டையா? உனக்கு கோயில்பட்டியா? இவா விஷயத்தை கேட்க வந்திருக்கிய. கால் வந்துட்டு வாங்க. வணக்கக்கா, நல்லா இருக்கீங்க? சரி, இப்போ என்ன செய்யணும்? பக்கத்தில் வாங்க, கண்ண மூடி உட்காரு. என்ன கருப்பசாமி நீங்கள் வரையலை, எங்கே இருக்கீங்க? இவங்க வீட்டுக்கெல்லாம் தெற்கு பக்கம் இருக்கீங்களே. அப்படியே அம்மா, உங்கள் வீட்டுக்கு தெற்கு பக்கங்கள கருப்பசாமி இருக்காராம்லா? முனீஸ்வர சாமி இருக்காராம்லா? இன்னொரு ஊருக்கு எல்லைக்குள்ள கிராமத்துக்கு போகிற இடத்துல கருப்பசாமி இருக்கார? உனக்கு வாய் பேச தெரியாத? ஓ சரி, ஓ சரி, ஓ சரி, கால் வந்துட்டு வா. ஓ சரி, போயிட்டு வா. பங்குனி பூக்கரகம் எடுக்கும் காலத்துக்கு முன்னால் கற்பம் ஜனனமாகும். அதனை பிறக்கும் குழந்தை பெண் பிள்ளையாக இருக்கும். அந்த பிள்ளைக்கு பெயர் அபிராமி என்னும் பெயர் வைப்பாய். செல்வாக்கார மகளே, இருந்தாலும் அதை தாங்கக்கூடிய சக்தியோ உடம்பிற்கு கிடையாது. எப்படியோ உயிரை காப்பாற்ற வேண்டுமே, அதுக்கு என்ன வழி? உண்மையா இல்லையா? சரி, கால் ஒன்று நீங்கள் உட்காரு. நீ கால் ஒன்று வாமா. கவலைப்பட வேண்டாம். படிப்படியாக அந்த சித்த வைத்திய மருத்துவத்தால் இந்த உடம்பை தேர வச்சு தாரேன். இந்த நோயை தீர்த்து வெற்றியாக்கி தாரேன். வீணாக மனவேதனை வேண்டாம். அந்த வைத்தியமே உன்னை குணமாக்கி வாழ வைக்கும். ஜெயிக்கலாம். இன்னையிலிருந்து சாப்பாடு எடுக்கும், உடம்பு பெருகும். வரலாம் பக்கத்தில். இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வா. அக்கா, பெரியக்கா, இந்தா மாங்கல்யம் நிறைக்கும். வாழ்க. மெல்ல தூக்கணும். அவர் உடல்நிலை தெரியலாதவர் உன் பலத்தை அவர்கிட்ட காட்டிடக்கூடாது. சபாஸ், சென்றுவாங்கள், வென்றுவார்கள். கருப்பசாமி சாத்தூர். எந்த ஊர்? சாத்தூர். அது எந்த ஊர்? கால் ஒன்று சொல்லலாம். மெல்ல மெல்ல போங்க. அண்ணாச்சி அப்படி ஊருக்கு கிளம்பிருங்க. கோயில்பட்டி அண்ணாச்சி வீணாக காத்திருக்காண்ணா. ஊருக்கு கிளம்பிருங்க. என்னக்கா, இடத்துல என்ன பிரச்சனையா? எல்லா பிரச்சனையும் தீர்த்து வந்துட்டா போகுமா? அப்போ சரி. அதான் அந்த இடத்துக்குள்ள கொஞ்சம் தீய சக்திகள்லாம் இருக்கு. அதை மீட்டித்தாரேன், உன் பிள்ளையை காப்பாற்றித்தாரேன். 6 மாத கால அவகாசத்தில் எல்லாம் சரியாக்கிது. போய்ட்டு கருப்பசாமிக்கு தூத்துக்குடி பணம் வந்திருக்கேன், கடன் தரும். சந்தோஷமா இருக்கா? கணவன் மனைவி கால் வந்துட்டு வரலாம்.
கோயில்பட்டி முடிஞ்சது. என்னப்பா வேணும் உனக்கு? இந்த காலப்படுற நான் கொடுத்த வரம் உனக்கு வெற்றியை கொடுக்கும். குலத பாக்கியம் இந்த ஆண்டில் உண்டு. வேற என்ன வேணும் உனக்கு? ஒன்றும் குழம்ப வேண்டாம், மனதை செம்மையாக்கும். தொழிலை உருவாக்கி தரேன், நிறைய பணம் தரேன். இல்லை அது மனநிலை, வேற ஒன்றும் இல்லை. என்னை 3 முறை பார்க்க வாடா, நல்லா இருக்கு. மாலை மாலை அப்படி ஒழுங்கா கேளு. இப்போ கொடுக்க வேண்டாம், அடுத்து தரேன். இந்த நல்லா சென்றுவான். கர்மசாமிக்கு தூத்துக்குடி எல்லை பிள்ளையின் வாழ்க்கையில் உள்ள குழப்பம் திறனும் என்று கேட்டு வந்தவர்கள் யார்? மாமாம் அண்ணாச்சி, அவசரப்பட்டு நுழையக்கூடாது. கேட்குற கேள்வியை புரிஞ்சு வரணும். என்னம்மா பிள்ளைக்கு வாழ்க்கையில் என்னம்மா பிரச்சனை? கால் வந்துட்டு வாங்க. சாமியா வீட்டுக்காரருடைய உடல் ஆரோக்கியமும் கடனும் திறனும் கேட்டு வந்தது யார்? முன்னாலவா. டங் டங் டங். ஒரு பிள்ளைக்கு குழந்தை கொடுத்தாச்சு, இன்னொரு பிள்ளைக்கு பொம்பளை பிள்ளை பிறக்கும். என்ன அந்த பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கலாம்? செந்தில் நாயகின்னு பேர் வைக்கலாம். கால் வந்துட்டுவான். இந்த அம்மா வெற்றியாக நடக்கும். வேற என்ன வேணும்? பணம் வந்துட்டா உன் கடன் தந்துடும். போயிட்டு வா. கர்மசாமிக்கு என் கணவருக்கும் எனக்கும் உள்ள மன வருத்தம் தெரியணும்னு கேட்டு வந்தாங்க. என்னம்மா உன் பிரதருக்கு என்ன வருத்தம்? கால் வந்துட்டு வாங்க. நினைந்து நினைந்து நெஞ்சவும் உருகுதே உன்னை. அப்பா கிறிஸ்டின் சர்ச்சு உங்கள் வீட்டு பக்கம் இருக்கா? பக்கத்தில் வா. அடையாளம் கண்டுபிடிச்சாச்சுல, வந்து நில்லு. அப்படின்னு நிற்கோ. இன்னொரு கால் வந்துட்டு வா. உன்னுடைய கட்டுமனைக்குள்ளே போய் பார்த்தேன். செய்வனை வைவனையெல்லாம் ஒன்றுமே கிடையாது. உங்களுடைய கிரகங்கள் கொஞ்சம் சரியில்லாமல் 1.25 ஆண்டுகளாக மன வருத்தமும் பண நஷ்டமும் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும். ஒரு இடம் சம்பந்தமான கோளாறால் சில பேர்களுக்கு பகை தோன்றும். அதெல்லாம் நீக்கி வெற்றியாக்கி தரேன். வேறு என்ன வேணும்? இது கிரக நிலைகளால் ஆனது. உடல்நிலையை நல்லாக்கி தரேன். பௌர்ணமிக்கு வந்து கனி தரேன். சாப்பிட்டுக்கா சரி, வெற்றி உண்டு. கண்ணை முடுறா. நீ சொன்னது நடக்குமா நான் பார்க்காண்டா? என்னடா படிச்சிருக்கான்? ஒரு காலேஜில் வேலை இருக்கு, போட்டுருவோமா? இந்தா கிடைச்சாச்சு, ஓடிப்போ. கருதாமிக்கு வாங்க, கணவன் மனைவி வாங்க. ஆடு மாடு யார் வளர்க்கா? இங்கே நிற்கிறவங்கள ஆடு மாடு யார் வளர்த்துக்கிட்டு இருக்கா? என்னடா வேணும் தம்பி? இது யாருக்கு? பாஸ்போர்ட்டை கையில் வச்சுருக்கிறது யாரு? வாடாங்க. ஒருத்தருக்கு உத்தரவு சொல்லிட்டு இடையில உத்தரவு கொடுக்கக்கூடாது, புரியுதா? அவ்வளோ கொடுப்பா. அக்டோபர் 15 வெளிநாடு சொந்தமாக அப்ளை பண்ணேன். அங்கே போவதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். அதெல்லாம் சரியாயிரும், ஒன்றும் கவலைப்படா. தூக்கத்தில் கனவு காணுதல்ல, அதுதான் அதுக்கு காரணம். புரிஞ்சுக்கிடுவியே? புரிஞ்சுக்கிடுவியே? அதுக்கு பேர் மோகன பிசாசுன்னு சிலர் சொல்லுவாங்க. அது கிடையாது, அது மன வியூகம். காத்த கொண்டா கதையை சொல்லுதேன், கொண்டா. அதுதா கல் வந்துட்டு வா, யார்ட்டையும் சொல்லாத.
இப்போ நிப்பாட்டி தந்துடுவோம், அதையும் நிப்பாட்டி தந்துடுவோம். போயிட்டு வா. இல்லை இப்படி அப்படி 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 அப்படியா. அதே திருச்சி மாநகர் கணவன் மனைவி மெல்ல வரணும், நல்ல வரணும், மெல்ல வரணும், நல்ல வரணும். கால் வந்துட்டு வரலாம். நீங்கள் திருச்சியா? நீங்கள் திருச்சியா? அப்படிலாம் கதை கிடையாதுங்க. திருச்சினா திருச்சி தான். நேரத்தே புதுக்கோட்டை உத்தரவு சொல்லியிருக்கேன். பொறுமையாக இருக்கும். நீங்கள் திருச்சியா? எந்த இடம்? 1 2 3 நம்பர் 1 நம்பர் பஸ்ஸு சரிண்ணா? இல்லை பஸ்ஸெல்லாம் சொல்லுது முக்கியம். 1 நம்பர் பஸ் தானே? என்ன தம்பி, பாஸ்போர்ட் ஆஃபீஸ் எங்கடா இருக்குது திருச்சியில்? பாலக்கரையில் தான் இருக்கு. உண்மையா? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். பிள்ளைகள் 2 மனதினுடைய குழப்பமான உணர்வுகளை தீர்த்து தெளிவாக வாழ வச்சா போதுங்களா? வேற என்ன வேணும்? பையனுக்கு அதைத்தான் நான் நாகரிகமாக சொல்லிட்டேன். அண்ணே கண்ணை முடுங்க, என்னைய பிரார்த்தனை பண்ணுங்க. இந்தா இணைந்து இன்பம் பெறுவார்கள். அதை கண்டு நீங்கள் ஆனந்தம் அடைவீர்கள். செல்வத்தோடு சிறப்பாக வாழலாம். வெற்றி உண்டு. கர்மசாமிக்கு கல்யாணம் சொந்தமாக கேட்டு வந்தது யாரு? எந்த ஊரு? நல்லா இருங்கண்ணே. கல்யாணம் யாருக்குண்ணே? அப்படியா? மண்டையில் முடியெல்லாம் அவனுக்கு கரெக்டாக இருக்கா? ஓய் ஓ யார்கிட்ட போய் சொல்றே? கால் விட்டுவாங்க. மணி எத்தனை மச்சான்? உன் பையனுடைய ஜாதகத்தை போய் பார்த்தேன். 7ஆம் இடத்துல சனி பகவானுடைய பார்வை. அதன் காரணத்தினால் கல்யாணம் நீண்ட காலமாக தடையாகிக்கிட்டே இருக்கும். இப்போ அவனுடைய வாழ்க்கையை வெறுத்து போய் நீ பார்த்தாலும் சரி, பார்க்காலும் சரி, நடந்தாலும் சரி, நடக்காலும் சரின்னு சொல்லியிருப்பான். சொன்னானா? அதனால் நடந்தா நடக்க, நடக்காட்டா என் இஷ்டப்படி எங்கேயாவது போய் இருந்துக்கிட்டேன், கவலைப்படாதீங்கன்ட்டான். அப்படி நான் விடுவேனா? கால் வந்துட்டான். இல்லை நான் எதுக்கு கருதாம இங்கே இருக்கேன்? வாழ வைக்கிறதுக்கு தான் இருக்கேன். உண்மையா இல்லையா? வரக்கூடிய புதன்கிழமை அவனுடைய ஜாதகம் ஜெராக்டும் போட்டோவும் கொண்டு வந்து என்னை பார். வெற்றியாக்கி தரேன், கல்யாணத்தை நடத்தி தரேன். இந்தா மகிழ்ச்சியோடு இரு, ஆனந்தம் அடைவாய். கணவன் மனைவி 2 பேருக்கும் மன வருத்தமும் குழப்பமும் இருக்குன்னு கேட்டு வந்தது யார்? வாப்பா வா. உன் மனைவி எங்க இருக்கா? எங்க இருக்கிறா? கால் வந்துட்டு வா. பாத்தியா, எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவேன். கர்மசாமிக்கு ஏதோ போலீஸ் வழக்கு விசாரணை இருக்குன்னு யாரோ சொல்லுதாங்களே, யார் அது? யாருப்பா? கால் வந்துட்டானே யாரு? கர்மசாமி கர்மசாமி இருக்காரா அவங்க ஏரியாவில்? ஒரு கிணறு இருக்கா, பழைய காலத்து கிணறு. அது பக்கத்தில் காளியாத்தா மாரியம்மா இருக்காங்களே, அது பக்கத்தில் சோனாவளியில் காடு இருக்கா. உன் ஊரை இப்போ கூப்பிட்டுருவான். இரு, கால் வந்துட்டு வா. நல்லா தம்பி. கர்மசாமிக்கு உங்கள் குடும்பத்தில் முன்னால் சாமி ஆனது யாருடா? யார் யார்? அப்படின்னா மலையாள சாமியா? அது என்ன சாமி? மலையாளத்துலேருந்து கொண்டு வந்த சாமி. அது இப்போ யார் யாருடா இப்போ உங்கள் குடும்பத்தில்? அப்படியா? சரி. அந்த சாமியை பார்த்தேன், அப்படி சத்தம் கொடுக்கு. அதனால தான் கேட்டேன்.
உன்னுடைய குடும்பத்துக்குள்ள 1.25 ஆண்டுகளாக மாந்திரிகத்தால் சில குழப்பங்கள் நடந்திருக்கு. அது சில சமயத்தில் உன் கண்ணுக்கே தெரிஞ்சிருக்கு. கருத்தால் உணர்ந்து பார்த்தாலும் நடந்தது உண்மை என்று தெரியுது. அதை சொன்னா உன் முன்னாடி நம்ம மாட்டாடா, கல் ஒன்றுவா. உனக்கு வேற கழுது இல்லை, நீ என்னத்தையாவது கனவு கண்டு சொல்லிக்கிட்டாலே அதை நான் நம்பிக்கிட்ட அளவுக்கு தயாராம்பா. உண்மை இல்லையா? இந்த பிரிவு பிரச்சனையிலிருந்து வெற்றியாக்கி சேர்த்து தாரேன். வேற என்ன வேணும்? அவன் வேண்டாம். அப்போ கெட்டிக்காரன் ஆகிட்டிய, இதுக்கு எப்படி நான் பப்ளிக்கில் பாரு சொல்றது? கால் வந்துட்டுவா. கெட்டிக்காரன் ஆகிட்டான்ல, உறுதியாக முடிவு எடுத்திருக்கான்ல, இழுவரி கடவுள. நீ எடுத்த முடிவு நியாயமான நான் கொஞ்சம் பார்க்கணும். நியாயம்தான். உனக்கு துரோகம் பண்ணனால வேண்டாம்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். வேற வாழ்க்கை உனக்கு அமைஞ்சாச்சு. நல்லா இருக்கு, வெற்றி உண்டு, ஆனந்தமடைவாய். உன் சாமியின் பெயர் உள்ள ஊரில் உனக்கு பெண் கிடைக்கும். சாமி பேர் என்ன பேர்? மலையாளி. முதல்ல பேர் மலையாளி சொன்னேன். மலையாளத்திலே பெண் கிடைக்கும். போ கருப்புசாமிக்கு. எஸ் மேக்க. மேக்க போய் மேன்மை அடைவாய். போ. என் பொம்பளை பிள்ளை வாழ்க்கையில் உள்ள மனக்குழப்பத்தை தீர்க்கணும்னு கேட்டு வந்தவங்க தாயும் மகளும் வருக 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 வருக, வெண்ணி தருக. கால் வந்துட்டு வா. ஏம்மா வாங்க. மாமியாளுக்கே ஒரு சேதி மதிச்சு நடந்த மறுவாதி. நல்ல பாட்டா? புரிஞ்சுக்கிட்டாளா? படித்த பிள்ளை இல்லையா? உட்கார முடியாதோ? உட்கார்ந்தா எந்திக்க முடியாது. 10 பேர் வேலைக்கு வச்சிருக்கேன். உட்காந்துடலாம். வெற்றிவேன் முருகனுக்கு, வீரவேன் முருகனுக்கு, ஞானவேன் முருகனுக்கு, சாந்தமயில் வாகனனுக்கு, நீலாம்பரதாரிக்கு, இருதாரம் கொண்டவர்க்கு, முருகா என்ன வேணும் பிள்ளைக்கு? ஏன் இவங்க வீட்டுக்காரர் வரமாட்டாரா? என்ன வேலையா இருக்கு? நீங்கள் ஐடியில் இருக்கீங்களா? அவர் மட்டும் தான் இருக்கார். கொஞ்சம் கண்ணை மூடுங்க. அப்பா என்ன நீ வர? என்ன விஷயம்? வயலூருக்கு போயிருக்கீங்களா? முருகனை கும்பிட்டுருக்கீங்களா? நல்லா கும்பிட்டுருக்கீங்களா? சரியாக கும்பிட்டுருக்கீங்களா? நீங்கள் ஆமானதுக்கு உங்கள்கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு அப்போ கொஞ்ச நேரம் கண்ண முடுங்க. எல்லாரும் கொஞ்சம் மாறேன். இயற்கையவும் இறைவனையும் சில நாள் நம்புவோம். அப்படி இல்லை என்றால் விஞ்ஞானத்தை நம்பி வழி நடப்போம் என்று உன் கணவனுடைய உள்ளத்தில் ஒரு சிறிய ஓட்டம். உண்மையா இல்லையா? நம்ம சொல்றேன். அதனால கருப்பசாமியுடைய கருணையினால் ஆம்பளை பிள்ளை பிறக்கும். மயில் வாகனன் என்ற பெயர் வைப்பார். கால் ஒன்றுவான். சாமி நீங்க சொல்லிட்டீங்க, அது எப்பவும் நீங்க சொல்ல வேண்டாமா? தைப்பூச திருநாளில் தமிழெடுத்து பாடுவோம். தைப்பூசத்திலிருந்து ஜனனமாகும். வெற்றி அடைவார். உனக்கும் கணவருக்கும் நல்ல மன இணக்கம் கிடைக்கும். நிலையான மனப்பக்குவம் உயரும். என்ன நல்ல சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் அர்த்தம் என்ன? இதுவரை நல்ல சாப்பிடலன்னு அர்த்தம். என்ன அதான் அர்த்தம்? ஆப்பிள் பழம் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு என்ன அர்த்தம்? நேற்று வரை கிடைக்கலன்னு அர்த்தம். புரிஞ்சா புரிஞ்சுக்கா, புரியாட்ட விட்டுக்கா. அதனால 2 பேருடைய மன அலைகளும் கிரகங்களால் கொஞ்சம் பாதிக்கப்பட்டது. அதில் கொஞ்சம் எதிரும் புதிருமான குழப்ப வடிகளான வார்த்தைகளும் நடந்தது. இப்போ அவைகளெல்லாம் தீர்ந்து அப்படி குளிர்ந்த பனி போல உங்களுடைய உள்ளம் குளிர ஆரம்பித்து விட்டது. இனி குமரக்கடவுள் உன்னுடைய கற்பப்பையில் குடியிருப்பார்.
மயில்வாகனன் என்ற பெயர் விட்டு உலகமே மகிழும்படி வாழ்வான். அவன் பெரிய IPS அதிகாரி ஆயிடும். சந்தோஷமா மகளே, ஆனந்தமடைவாய், ஆனந்தமடைவாய். செந்தூர் முருகன் மேல உனக்கு அப்படி என்ன ஆசை? திருச்செந்தூர் முருகனை பார்க்கணுமா? நீ பார்த்து வந்துரு, மன்னாரு விட்டு வா. வாழ்க மகளே, வாழ்க வாழ்க வாழ்க. கர்மசாமிக்கு கடன் பாண்டிச்சேரி எல்லை, பாண்டிச்சேரி வளர்ந்த கலை மறைந்து விட்டாள் ஏனடா கண்ணா. இது யாரு? அவர் பாண்டிச்சேரி இருக்காரு. கால் வந்துட்டு வரலாம். விநாயகனே வினை தீர்ப்பவனே வேள முகத்தோனே ஞானவீத்தனே விநாயகனே. அம்மா விநாயகர் பாட்டு வருத, பிள்ளையார் இருக்கார? எங்க இருக்கிறார்? சந்தோஷமான செய்தி. என்ன வேணும் உனக்கு? ஒரு பையனுக்கு நல்லா புரிஞ்சுக்கா, கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கு 9 மாத கால அவகாசம் இருக்கு. தொழிலதிபராக ஆகணும்னு சொன்னா 2 வியாபாரிகள் சம்பந்தமான தொழிலை பார்ப்பான். அது என்ன தொழில்? தயாரிக்கிற ப்ரொடக்ஷன் தொழில். உடனே அவன் குடிப்பாம நினச்சிக்கிட்டா கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய அரசு சார்ந்த பெரியவர்களுடைய அன்பும் ஆசையும் அவனுக்கு கிடைக்கும். 9 மாதத்தில் அவனுக்கு வேலையும் கிடைக்கும். வேற என்ன வேண்டும்? எவ்வளவு ஸ்ட்ராங்கா அந்த பேவுல கேள்வி கேட்டு பார்த்தியா? கால் வந்துட்டு வா பார்ப்போம். வாமா வா. தஞ்சாவூர் மாவட்டத்துக்குள்ள வந்து சாமி கும்பிட வந்திருந்தியாமலாம். முன்னால எந்த கோயிலுக்கு போனேன்? அந்த கோயில் எல்லாம் சுற்றி பார்த்தேன். திருக்கடையூர் அபிராமியை பார்த்தியா? பக்கத்தில் திருநள்ளாறு உங்களுக்கு ரொம்ப பக்கம், பார்த்துருப்பீங்க. அங்கே போகணும்ல, அதான முக்கியம். அங்கே தானே பிரச்சனையே இருக்குது. திருவெண்காடு போனையா? போகலை. இன்னும் எல்லா கோயிலும் போகணும்னு சொன்னேன். கால் வந்துட்டோம் தேவு. என்ன நல்லா இருக்கீங்க? உங்களுக்கு பாண்டிச்சேரியா? வாமா வா. திருநள்ளாறுக்கு சென்று தீர்த்தமாடி வந்து அப்படியே திருவெண்காட்டுக்கு சென்று சுவேதாரண்ய ஈஸ்வரரை பார்த்து ஸ்ரீ வித்யாதார அம்பிகைக்கு ஒரு அர்ச்சனையை செய்து அப்படி புறப்பட்டு திருக்கடையூர் வந்து அன்னை அபிராமியை கண்டு அங்கு கிடைக்கிற குங்குமத்தை கொண்டு வந்து என் கையில் கொடுத்தால் ஆம்பளை பிள்ளை வரம் தருவேன். அப்படிப்பட்ட ஆம்பளை பிள்ளையினுடைய பெயர் இன்றே எழுதி வைத்துக்கொள், சிவநேசன் என்பது பெயராகும். காலன் சொல்ல என்ன பெயர்? எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்காங்க. பாண்டிச்சேரக்கார பிள்ளைக்கு பேரன் பிறக்கான், அவன் பேரு சிவநேசன். அவனுக்கு இந்த இடுப்பில் அப்படி இந்தியா மேப்பு மாதிரி ஒரு மச்சம் இருக்கும். இந்த இடுப்புலங்கிற அதுதான் அடையாளம். அடையாளத்தை பார்த்துட்டு பேரை சொல்லி கூப்பிட்டுரு, வச்சுக்கோ. ஆனந்தமா இருப்பாரு. நீ மட்டும் வாய் அடக்கிக்கா, சரியா போயிடும். சரானே, உண்மையை சொன்னா யாரு ஒத்துக்கிடுவா? காலம் விட்டுவாப்பா. முருகா, சப்தகனிமார்கள் வந்திருக்கிறார்களே, பாண்டிச்சேரியா உனக்கு வேற இடமா? பாண்டிச்சேரியில் எந்த இடம்? 1 2 3 4 ஒரு சின்ன கோயில் ஒன்று ரோட்டடியில் இருக்க, அதானே? அந்த கோயில் யாரும் பராமரிக்காமலே கிடக்குது, அதானே? கால் வந்துட்டு. அப்போ நம்ம போய் சரி பண்ணுவோமாடா? மயக்கம் எனது தாயகம். என்ன வேணும்? அந்த வீட்டை வளர்த்து தந்துருந்தேன், அதுக்கு செய்வனை வைக்கலை, கிரகங்களால் நின்று போச்சு. உன் பையனுக்கு வந்து வெளிநாட்டில் வேலை கிடச்சா ஏற்றுக்கிடுவியா?
முதல்ல வெற்றியாக்கி தரேன், ஜெயிச்சு தரேன், சந்தோஷமா இருப்பான். சொன்னா அது பெரிய பிரச்சனை வந்துடும். நீ போ, எனக்கு வேண்டாம் அந்த விஷயம். அதுக்கு நம்ம சொல்லணும், காரைக்கால் தேனோரே நாயகமே மறலாமா, தூதர் நவீனையை மீறலாமா, மனம் தூரலாமா, மனம் வாடலாமா, தேனோரே நாயகா. நாங்கள் திங்கட்கிழமை போயிட்டு வர காணல் நீராகும் புவி வாழ்வு அங்கே, கடை தேரும் ஒரு நாளில் இங்கே. என்ன வேண்டும் செல்லக்குட்டியம்மாள்? இவ்வளவுதானே, கண்ணை மூட்டு நான் தாரேன், நீ கொஞ்சம் பணம் வேணும்னு ஒரு கேள்வி கேட்டால் நான் ஏற்றுக்கிட்டேன். இதில் தான் வேணும்னு சொன்னால் அதை எப்படி ஏற்றுக்கிடுவேன்? கண்ணை மூட்டு நீ பேச, நல்ல எண்ணெயை மட்டும் நினச்சிக்கா. ஓ இந்தா 10 லட்சத்துக்கு வழிவகுத்திருக்கேன். அந்த பணம் கிடைக்கும், மகிழ்வான கல்யாணம் நடக்கும், எந்த மனக்குறையும் இல்லாமல் வாழ்வார்கள், தேர்வார்கள், உயர்வார்கள். நல்லா இருக்கும், போயிட்டு வாங்குவோம். என்ன தம்பி, என்னப்பா அவனு பையனுக்கு உட்கார முடியாதா? என்ன வேணும்? நிலையா நிற்க மாட்டேக்காம்னா ஒரு பக்கம் போதை, இன்னொரு பக்கம் வேற பாதை. என்ன செய்ய முடியும்? அப்படிதான் இருக்கிறேன். கைதேர்ந்த ஒரு பொம்பளைகிட்ட மாட்டிக்கிட்டு மனத்தை குழப்பிக்கிட்டு சாய்ச்சி தண்ணி எடுத்துக்கிட்டு அப்படி அப்படி எல்லா பக்கமும் போகிறான். ஆமாம், ஆனால் எங்கேயாவது போய் மாட்டிக்கிட்டு சட்டப்படி குற்றவாளி ஆயிடக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. அப்படி போகாமல் காப்பாற்றி 3 மாதத்தில் உங்கள்கிட்ட கொண்டு வந்து உன் பையனை ஒப்படைக்கிறேன். போ, நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. சிவாய நம என்று சிந்தித்திருப்பாய். இப்போ சொன்னோம்ல அந்த வார்த்தையை சொல்லி வந்துடும். கர்மதாமிக்கு உடல்நிலை சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு? பாண்டிச்சேரியிலிருந்து உடல்நிலை சம்பந்தமாக. யாருக்குப்பா உடல்நிலை? என்னடா தம்பி சொல்றாயா? கண்ணுக்கு நீ ஒரு தண்ணி பொண்ணு, கருத்துக்கு ஏதேதோ பச்சை மண், முன்னடியோ சோறு முன்னடியோ. என்னடா யாருக்கு சோம்ல? என்ன பண்ணுது இவனுக்கு? அங்கே தள்ளிருங்கோ, நீ பக்கத்தில் வா, பக்கத்தில் வா, பக்கத்தில் வா. இந்தோ கை பிடிச்சிக்க. ஏங்கா இந்த தொப்புள்ள சுருண்டு உட்கார்ந்துக்கிட்டு முகத்தை பார்த்து படம் எடுத்துக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு காட்சி தெரியுது. அது ஒரு தீய காட்சியா தெய்வ காட்சியா அப்படின்னு கேட்டால் அது ஒரு மன அதிருப்தியில் தெரிகின்ற ஒரு காட்சி. ஆனால் அந்த தீய சக்தியை விலைக்கு உன்னை தெளிவாக்கி தந்தா போதுங்களா? காலில் விழுந்துட்டு வாடா தம்பி. முருகா என்பதும் உருகாத மனம், மோகன குஞ்சரி மணவாள. இந்த நிலைகளை மாற்றி வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? 3 முறை என்னை பார்க்க கூட்டுவா. வார புதன்கிழமை சாயங்காலம் என்னை வந்து பாருங்கள். ஜெயித்தாரேன், சளைக்காமல் வா, சங்கடம் தீர்ப்பேன், போயிட்டு வா. ஆமாப்பா, மனநிலையுடைய பாதிப்பு தான் அதுக்கு காரணம். நான் ஜெயித்தாரேன், போயிடா. மோகன குஞ்சரி மணவாள, உருகாத மனம் உருகாத, முறைகேடாயோ குறை தீராயோ, மான்மகள் வள்ளியின் மணவாள. பழனி
பழனிமலை முருகா பழனி 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 பழனி. பழனிலேருந்து யாருமா வந்திருக்கா? வாடா தம்பி, காலைல வந்துட்டு வா வா. மறையே புகழும் மான்மகள் வா உட்கார், நல்ல உட்கார். யார் இவர்? வா, என்ன வேணும் உங்களுக்கெல்லாம்? கல்யாணத்தை முடித்து வச்சு வெட்டியாக்கணும். முருகா 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 முருகான்னு கத்துறனே, தெய்வான வீட்டா நம்ம வள்ளி தானே உனக்கு வரணும். அதான் மான்மகள் வள்ளியின் மணவாளா அப்படி பாடினேன். சும்மாவா பாடினேன்? விவரத்தோடு தான் பாடினேன். கால் வந்துட்டு வாங்க. உன் ஜாதகத்தெல்லாம் பார்த்துட்டேன். இரண்டாவது திருமணம் உனக்கு ஓங்காரமாக நடக்கும். எந்த மனக்குறைகளும் ஏற்படாது. அதனால் ஐப்பசி மாதத்திலிருந்து உனக்கு வரக்கூடிய ஜாதகத்தில் 3 ஜாதகம் வரும். அதில் ஒன்று கொண்டு வந்து நான் செலக்ட் பண்ணுவேன். என்னை பார்க்க உடனே ஓடி வந்துடும். வெற்றியாக நடக்கும். ஆமாடா, தைப்பூசத்துக்குள்ள உனக்கு இல்லற வாழ்க்கையை இணைத்து தருகிறேன் மகனே. இன்பமயமாக வாழ்வாய், வெற்றி உண்டப்பா. சென்று வருங்க. கர்மதாமிக்கு நீங்கள் பழனியா? அப்படியே புரட்டாச்சா? நல்லா இருங்கப்பா. இந்தா வெற்றி அடைதுவா, சொல்லுவா. பழனிமலை மகனை பற்றி கேட்க வந்தது யாரு? அதான் வாங்க, பையனை பற்றி கேட்க வந்திருக்கேன். அப்புறம் என்ன வேணும் உங்களுக்கு? என்ன தொழில் பார்க்கிறேன்? கண்ணை மூடு. அலைஞ்சு தெரிஞ்சு பார்க்க முடியல, கூட இருக்கிறோம் ஏமாத்திட்டு சொல்லி தானடா. கால் வந்துட்டு வா. வாங்க, சந்தோஷமா வாங்கோ. உங்களுடைய கடன்லாம் தீர்றதுக்கு மாசி சிவராத்திரி வரை நீங்கள் பொறுத்திருக்க வேண்டும். கடனை தீர்த்து வெட்டியாக்கி தரேன். இப்போ இருக்கிற தொழிலில் நஷ்டப்படாமல் காப்பாற்றித்தரேன். சரிண்ணா? வெளியிலேருந்து கொஞ்சம் பணம் வர வேண்டியிருக்கும், அதெல்லாம் வர வச்சு தரேன். செய்வினை கோளாறுகளை பற்றி பேச பௌர்ணமி அன்னைக்கு வரும்பொழுது வெட்டி கிடைக்கும். இப்போதைக்கு உத்தரவு இல்லை மகளே, சற்று பொறுமையாக சென்று வருங்க. கர்மதாமிக்கு இந்தா என்ன வேணும்? இந்த கனியை கொண்டு கொடு. அவள் செம்மையாக்கி வருவான், பணம் கிடைக்கும். நல்லா இருக்கும். வாமா.